உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நல்ல வெளிச்சம் வந்துடுச்சு, ஃபார்ம் திறந்தாச்சு. அதனால் வேறு என்ன வேலை, மெயினாக வந்துட்டு நான் இங்கே ரிலாக்ஸேஷனுக்காக தான் மெயினாக நான் இங்கே வரேன். ஏன்னா வந்து நம்ம இங்கே காய் நல்லா கிடைக்கும் போது நம்ம இதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கணும். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளே எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். எப்போவுமே வந்து நான் சொல்கிற மாதிரி வரதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது, இந்த இடத்துல இப்போ ஓப்பனாக என்னன்றது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிட்டு வரணும். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரேஸ் ஃபார்மில் இருக்கேன். யூஸ்வலாக எப்போதும் தடிக்க வேணால் கொப்பாஸ் ஃபார்ம் போயிடுவேன். வீடு பக்கத்தில் ஐவரில் இருக்குது, கொக்காமில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சோல்ட் அவுட். ஸோ எல்லா மக்களும் அப்படி தான் வெளியே இருக்காங்க போல இருக்குது. அதனால நம்மளும் சொல்லி கொப்பாஸ் ஃபார்ம் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிட்டோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல அவங்க ஏரியாவில் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்காமில் ஃபுல்லாக அப்படியே கண்ணுக்கு தெரியல தூரத்தில் எல்லாமே வந்து அந்த பச்சை பசேல்னு பார்க்குறோம். இன்க்ளூடிங் என்னுடைய ட்ரெஸ் எனக்கு பச்சை பசேல் தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்குது. இன்னும் நிறைய வந்து இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இன்னும் காய்க்கலை. பட் நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல எப்படி செடியெலாம் வந்திருக்கு, அதோடைய பூவெல்லாம் இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அப்புறமா அடுத்த வாட்டி இந்த ஃபார்முக்கு வரும்போது நம்ம இதெல்லாம் காய்ச்சி தொங்குறதுலாம் பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் இப்போவே சீசனில் இருக்குது, எதெல்லாம் பறிக்கலாம் அவங்களுக்கு கிளியராக போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் அப்படியே இங்கே வந்திருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே சில விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னே வந்து நான் ஸோ மற்ற விஷயங்கள் பற்றி பேசலாம். மெயினாக வந்து என்ன அப்படின்னா வந்து என்னோடய போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒரு முக்கியமான லேடிஸ் ஃபங்க்ஷனுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழ் அகாடமி அவங்க வந்து நடத்தினா அந்த லேடிஸ் ஃபங்க்ஷனுக்காக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சில பேர் கூட கோச்சிருப்பாங்க, ஏன்னா நான் வந்து நாங்கள் கூப்பிடும்போது வரலையா அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. சில சமயத்தில் நான் யூஸ்வலாகவே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி ஜென்ரலாக பப்ளிக்கில் போகிறது. பட் ஆனால் மைண்டில் வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு, என்னென்னா நம்ம யூகேல வந்து எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸோ யாருமே போய் மீட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த 2-in-1 மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கும் மக்களோட பேசுறதுக்கு அது மாதிரி இதெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதோடைய கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக வந்திருக்கு. இப்போ அதனால் வந்து அதை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஸோ நான் அதை இப்போ போட போகிறேன். சரி, அப்போ நான் சொல்லிடலாமா? 80 ரகங்கள் இருக்கு. அப்படியா? சரி, சும்மா 1-2 சொல்லி விடுங்க பாப்போம். அப்படின்றீங்க? சரி, நோட் பண்ணிக்கங்கப்பா. தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம், குஜராத்ல பாந்தினி, மகாராஷ்டிரா பைத்தானி, வாரணாசி பனாரஸ், மைசூர்ல மைசூர் பட்டு, கேரளால செட்முண்டு, வங்காளத்துல பல்சோது. போதும் சுவாதி, ரொம்ப பெருசா போகுது, ப்ளீஸ். இல்ல, நான் 80 எழுதிட்டு வந்திருக்கேன். இல்ல ப்ளீஸ், வேணாமா ப்ளீஸ். இல்ல, எனக்கு வேணாம்னா கிளாப் பண்ணுங்க, வேணும்னா அமைதியா இருக்கேன். எந்த அளவு கிளாப் பண்ணுறோம் அந்த அளவுக்கு நிறுத்தில. எல்லாம் படிக்காம போக மாட்டேன், ரிசர்ச் பண்ணியிருக்கேன்ப்பா. தேங்க்யூ. தமிழ் அகாடமி நடத்தின இந்த சாரீ காம்படிஷன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதை பற்றி நான் இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அது ரொம்ப சூப்பராக ஹோஸ்ட் பண்ணாங்க பவித்ரா அண்ட் ஸ்வாதி. அவங்க குரூப்பே 4 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அதுக்கு. இந்த ரகம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என தன் தனித்திறமையை தன்னம்பிக்கையுடன் வெளிப்படுத்த வந்திருக்கும் அனைத்து போட்டியாளர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். ஸ்வாதி, நான் வந்து ஒருத்தவங்களோட ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். உங்களுக்கு யாரும் தெரியுமா? எனி கெஸஸ்? எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வணக்கம் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஃபேமஸ் ஆயிருக்காங்க. ஒருத்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், நியூஸ் ரீடர். இன்னொருத்தவங்க யார் தெரியுமா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆன நம்ம அனிதா ஆனந்த். எக்ஸாக்ட்லி, அதுவும் இல்லாம அவங்கதான் யூகேலயே முதல் தமிழ் யூடியூபர். ஸோ எத்தனை பேர் வந்து இந்த பாரம்பரிய நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்றது எனக்கு தெரியாது. அப்போ வந்து நான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணேன், அது பயங்கர ட்ரெண்டிங் அண்ட் வைரல் ஆச்சு, பயனீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயனீர்னா எப்பவுமே முதல்ல ஒரு விஷயத்த செய்யறவங்களை தான் நம்ம பயனீர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அனிதா ஆனந்த் வந்து லைக் அவங்க தான் ஃபர்ஸ்ட் யூகேல தமிழ் பிளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற தொட்ட அந்த கிரீடத்தை வந்து ஐ திங்க் யாருமே ஷேர் பண்ண முடியாது. அந்த கிரீடம் வந்து எப்பவுமே அவங்களுக்கு தான். ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அவங்க யூஸ்வலாக ஐ திங்க் அவங்க வந்து சமையல் பிளாக்ஸ்ல தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டிராவல் பிளாக்ஸ், லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் அந்த மாதிரி நிறைய போட ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து யூடியூப் யாருக்காவது ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட யூடியூப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுல வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், எப்படிலாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் யூடியூபர் ஆகலான்ற அளவுக்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஆக்சுவலி அவங்கள வந்து நான் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அவங்க வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து.
ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பெரிய ரைட் அப் வந்து அவங்களுக்காக நான் எழுதி, ஏன்னா எனக்கு வந்து அந்த வீடியோ ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்காக தோணுச்சு அவங்களோட அந்த லவ் ஸ்டோரி. ஸோ அதுக்காக ஒரு ரைட் அப் ஒன்று எழுதி அவங்கள டேக் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து அந்த மெசேஜை வந்து அந்த ரைட் அப்பை பார்த்துட்டு அவங்களுமே வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க அதே மெசேஜ். இந்த விவேக் வந்து படத்துலலாம் சொல்ற மாதிரி எனக்கு ஐஜி நல்லா தெரியும், ஆனா அவங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆனா அவ்வளோ தீவிர விசிறியா இருந்தேன்னா இன்னைக்கு அவங்களே வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க ஒரு ஆண்டர்பிரினராகவும் மாறி இருக்காங்க. ஸோ ஷி ஹஸ் பீன் இன்ஸ்பைரிங் so many women and also so many people around us. ஸோ அவங்களுக்கு தெரியாமலும் சொல்ல முடியாது, தெரிஞ்சே like consciously I think she is inspiring so many people. So with immense pleasure we would like to welcome Mrs. Anita Ananda, chief guest, to the stage please. இன்ஸ்பைர் பண்றதுல என்னன்னா ஒரு விஷயத்த சாரி அனிதா என்னால ஃபாலோ பண்ண முடியாது, மாத சம்பளத்தை எப்படி செலவழிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னால எங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்ல முடியாது, ஈவன் மாமியார் கண்டிப்பா என் நாத்தனார் கிட்ட சொல்ல மாட்டேன். இவங்க உலக தமிழர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க யூடியூப்ல இவ்வளவு வருது, இவ்வளவு செலவு பண்றேன், இபி பில்லு சான்ஸே தெரியும். என்ன ஒரு வெள்ளந்தி மனசுன்னு தெரியுது உங்களுக்கு, நீங்க அவங்க மாதிரியே இருக்கீங்க, வெள்ளையான மனசு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு ஓரிரு வாரம் ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமா ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி புகழ்ந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. அது இல்லாமல் எல்லாரும் பார்க்கும்போது அப்படியே எல்லாம் பல அப்படியே ஜொலிக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கும்போது ஈவெண்ட் வரதுக்கே நல்லா இருக்கு. லேடிஸ்க்கான ஈவெண்ட் நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேர் கேட்கறத பார்க்கும்போது எங்க ஸ்டேஜ் ஏன்னோட பயங்கரமா ஒரு எனர்ஜி எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வே யுவர் ஹோஸ்டிங்ல அது நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்கே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே தான் நானும் இங்கே சொல்ல வரேன். நான் வந்து உங்ககிட்ட தான் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் எதுவும் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தரையும் நான் நீங்கள் பேசும்போது பல துறைகளில் எல்லாருமே ஏற்கனவே வல்லுநர்களாக இருக்கீங்க. இங்கே நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க. ஸோ உங்ககிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கலான்னு இருக்கேன். அதனால் இங்கே வந்து இங்கே ஜாயின் பண்ணதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். மெயினாக வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா எல்லாரோட ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் வந்திருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கதே அது ஒரு வெற்றி அடைந்து விட்டீர்கள். அதனால் அதுக்கப்புறமா வந்து உங்களோட பெஸ்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக பெஸ்ட் நல்லா கொடுங்க. ஸோ நாங்களாம் வந்து ஜாலியாக அப்படியே இன்னும் நல்லா ரிலாக்ஸ்டாக வாட்ச் பண்ணுறோம். ஸோ என்ஜாய் பண்ண நாங்கள் வந்திருக்கோம். அதனால் யாராவது இங்கே ஒன்று ரெண்டு பேர் இது வரைக்கும் வந்து இது மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணலை, லைஃப்பில் வந்து இன்னுமே பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து திஸ் இஸ் த ரைட் டைம். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு வந்து நம்ம அதை பண்ணியிருக்கலாமா, அப்பவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். அதனால சில விஷயங்கள் உங்க மனசுல இப்ப இருக்குதுன்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சின்ன விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம், அது தெரியாது நமக்குள்ள என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இல்ல அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. எங்கேயோ ஒருத்தவங்க உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில வந்து அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அதனால எதுனாலும் வந்து இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நல்லா உங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கண்டிப்பா தரும். அதனால பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் அனிதா, எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே எங்களுக்காக வந்ததுக்கு மிக்க நன்றி. இது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எனக்கு. அதனால் இதை கண்டிப்பாக யூடியூப்லேயும் ஷேர் பண்ணணும் தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இது நமக்கு என்னென்னா நம்ம லேடிஸ்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒர்க் இருக்கும், இல்லைனா வீட்டில் இருப்பீங்க. ஆனால் நமக்கு ஒரு பிஸி ஷெடியூல் போயிட்டு இருக்கும்போது, அதுவும் இந்த மாதிரி வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு லோன்லினஸ் வர சான்ஸ் இருக்குது, ஹோம் சிக் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ மெயினாக என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் போய் நம்மளை வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம பண்ணும்போது நமக்கு அதில் நிறைய பேர் பார்க்குறோம், பேசுகிறோம், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்ன ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னே வந்து கொஞ்சம் மைண்ட் எங்கேஜாக இருக்கும். இந்த லேடிஸ்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கே வந்து நல்ல ஒரு
பயங்கர ஒரு எந்துவாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம சாரீ இதில் வேறு இருக்கும் இல்லையா, அதனால் எல்லாரும் என்ன சாரீலாம் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. நிறைய பேர் நல்லா ஒரு ரொம்ப சிம்பிளான சாரீஸ் கூட நல்லா அழகாக கேரி பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நானே அதெல்லாம் சும்மா ஒரு நோட்டை விட்டுருந்தேன். மற்றபடி இதில் வந்து நம்மளை சீஃப் கெஸ்ட்டாகவும் கூப்பிட்டுருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் இருந்துச்சு. சின்னதாக 2-3 லைன் வரிகளும் நம்ம வந்து ஏதாவது பேசணும் இதில். ஸோ நல்லா போச்சு. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் நல்லா சூப்பராக போச்சு. ஸோ இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி லேடிஸ் எல்லாமே சேர்ந்து இது லேடிஸ் ஒன்லி ஈவெண்ட், பட் ஃபேமிலி ஈவெண்ட்ஸும் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பக்கத்தில் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு ஆன்லைனில் பார்த்துட்டு இல்லை ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். முத்தமிழ் அகாடமி சார்பா எங்களுடைய ஃப்ரெண்டா, எங்களுடைய டீம் மெம்பரா வந்து எங்களுக்கும் அதே அளவுக்கு பெருமை. சோ சிறகுகள் விரிச்சு பறக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்களோட காஃபி பவுடரை பத்தி அவங்க ஒரு 2 வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஈவெண்ட். எல்லாரையும் உள்ள சந்தோஷமா ஒரே இடத்துல பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. நான் வந்து எஸ்ஓ சூப்பர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய பிராண்ட்ல YSK பிராண்ட்ல ஒரு காஃபி பவுடர் வந்து லான்ச் பண்றோம். தேங்க்யூ. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம இந்தியால வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க அங்க இருக்க காஃபி பீன்ல இருந்து ஹோம்மேட் காஃபி பவுடர் இது. ஸோ பிளண்டட் ஒன்னும் இருக்கு அண்ட் பியோர் காஃபியும் இருக்கு. ஸோ எல்லாரும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க டேஸ்ட் பண்ண காஃபி வந்து இதுதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சூன் வந்து மசாலா பவுடர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கு. ஸோ எஸ்ஓ சூப்பர் கிச்சனில் இருக்க எஸ்ஓ அவங்கள வந்து ரீசெண்டாக நான் யூடியூபர்ஸ் மீட்டில் தான் பார்த்தேன். ஸோ அவங்க மூலமாக இந்த அழைப்பு வந்தனால கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி மறுக்க முடியாமல் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது இந்த மாதிரி புதுசாக ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களே ஓனாக விற்கிறாங்க அப்படின்ற போது நல்ல ஒரு வளர்ச்சியாகவும் தெரியுது நமக்கு. நம்ம ஊர்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் இங்கே கொண்டு வந்து அதை விற்கிறதுலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி அந்த காஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி பவித்ராவுமே வந்து நல்ல ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம தலைவிக்கு கொடுக்காம நல்லா இருக்குமா? சோ ஸ்வாதி அவங்க தான் ஆல்ரவுண்டர். சோ அவங்க தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அவங்களுக்கு கொடுத்துலாம். பாத்தீங்களா எவ்வளவு கைத்தட்டல், எவ்வளவு விசில் பாருங்க. Congratulations to Sangeeta and volunteer Vidya. So first prize sponsored by Wow Vastra. First prize is an ensemble, so saree and necklace set. So என்னோட boutique, that's what I do. I match outfits with accessories together. ரொம்ப சூப்பரான இந்த ஈவெண்ட் இதை வந்து நடத்தின முத்தமிழ் அகாடமி அதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ரமேஷ். அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இன் பாலியேட்டிவ் மெடிசன். யூகேல ஒரு 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மெயின் ஃபீல்ட் வந்து அவங்க மெடிசன் தான். ஸோ அவங்க இந்த மாதிரி டாக்டராக இருக்காங்க. பட் சைடில் வந்து இந்த மாதிரியும் வந்து தமிழுக்காகவும் தமிழ் கல்ச்சருக்காகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது இந்த முத்தமிழ் அகாடமி மூலமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அது தவிர வந்து ஸ்பெஷலாக வே டு மெட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எப்படி வந்து மெடிசன் எடுக்கணுன்ற பசங்களுக்கு வந்து இங்கே அவங்க இன்னுமே எக்ஸ்ட்ரா கோச்சிங் மாதிரி இன்னும் கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி அது கன்சல்டேஷன் மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் கூட நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல மெடிசன் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இல்லை அந்த அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் நல்லா இருக்குது இங்கே கிரேஸ் ஃபார்மில். ஸோ நல்லா சூப்பராக போயிட்டுருக்கும். மெயினாக வந்து ஸ்ட்ராபெரிஸ் தான் நமக்கு எவ்வளோ சாப்பிட்டு டக் டக்கு காலியாகிடும். எடுத்த உடனே நல்லா அதை போட்டு வீட்லேயே அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நல்லா டபுள் கிரீமில் போட்டு மிக்ஸ் பண்ணணும், சூப்பராக இருக்கும். கார் பார்க்கிங் இடமே இல்லாத அளவுக்கு இந்த ஃபார்ம்லேயுமே வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். தூரத்தில் ஒரு ஷார்ட் காட்டுறேன் யாரும் கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இவ்வளோ பேர் அழகாக உட்காந்து நிறைய பேர் பசங்களோட தான் வந்திருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்லி எல்லோரும் பசங்களும் வந்திருக்காங்க. நல்லா எல்லாம் அந்த பசங்களும் ரொம்ப இன்ட்ரூவாக அப்படியே போய் எல்லாம் அந்த காய் பழம் எல்லாம் பறிக்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்து யூகேல இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து
PYO பிக் யுவர் ஓன் அப்படின்னு பக்கத்தில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு கண்டிப்பாக அதை பார்க்கணும். அழகாக சூப்பராக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை வெளியூர்லேருந்து வரீங்க, அப்போ UK எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் போட்டாங்களே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவது மாதத்தில் வந்து தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூன் எண்டில், அதுக்கப்புறமா ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் சம்மர் வரும்போது தான் இந்த காய்கறி ஃபார்ம்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் அதுக்காக மெயினாக வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்மர் மந்த்ஸில் தான் வந்து நம்ம ஆக்சுவலாக எய்ம் பண்ணி வரணும். ஸோ நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம ஃபார்முக்கு இந்த வாட்டியும் வருவோம், போகாமல் இருக்க மாட்டோம், ஃபார்முக்கு வருவோம். ஆனால் ஃபார்மில் வந்து நம்ம மெயினாக நிறைய வாட்டி நம்ம செடி, அந்த கொடி, காய், மலர், பூ, பழம் எல்லாம் பார்த்துட்டோம். நம்மளால நிறைய ஜென்ரலான UK விஷயங்கள் நிறையவும் இந்த மாதிரி வீடியோஸ் எப்படியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் நிறைய பேர் கேள்விகளும் நிறைய கேட்குறீங்க வேறு. ஸோ அதுக்கு வந்து நான் வீடியோஸில் பதில் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் யாருக்காவது பதில் சொல்ல அப்படின்னும் போது வந்து கோச்சிக்காதீங்க. அது வந்து நான் வீடியோவாக சொல்லும் போது வந்து அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுது. சோளம் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின வரைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வரணும், அப்புறமா ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு வந்தால் இன்னும் 2 couple of monthsக்குள்ளே இது நல்லா வளர்ந்து செழிச்சு அழகாக சோளங்கள்லாம் இருக்கும் நல்லா. இது இப்போ வந்து UKக்கு வரும்போது என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், எப்படி ஐட்னரி செட் பண்ணலாம், என்னென்ன பிளேசஸ் மெயினாக பார்க்கலாம், இல்லை புதுசாக யாராவது வராங்க, அவங்களோட அப்பா அம்மா வராங்களோ இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, என்ன சுற்றி காட்டலாம் அப்படின்ற டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. வெளியே வரும்போது நமக்கு நல்ல லைட்டிங் நல்லா கிடச்சிடும். ஆனால் இந்த காற்று இருக்கு இல்லையா, அதனால் வந்து சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது நம்ம, ஏன்னா எல்லாம் ஆடுதுங்க, எல்லாம் அசைதுங்க இந்த காற்றுல. அப்படியே அது நம்மளுடைய மைக்லேயும் அப்படியே கேப்சர் ஆகி அப்படியே உள்ளேயும் வர்றதுனால சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போயே சொல்லிட்டேன், அதனால் அதுக்கு சாரி. பட் மற்றபடி சொல்ல வந்த விஷயத்த மூலம் சொல்லலாம். என்னென்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம ஏதாவது பிஸியாக வேறு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது பண்ணிடுறோம். ஆனால் எப்படின்னா ரொம்ப பிஸியாகவே இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளே அதை தேடி எடுத்துக்கிறோம். இந்த வீக்கெண்ட் இதை பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கீப் அவர் செல்ஸ் எங்கேஜ் நல்லா இருக்குது, அது பிடிச்சதான் இருக்கு இல்லையா. ஏன்னா 5 நாளைக்கு வேலை செய்யும் போது அந்த 2 நாள் வேறு எதாவது பண்ணும்போது அப்போ தான் வந்து அந்த வீக்கெண்ட் நல்லா ஒரு முழுசாக ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ போன வாரம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே இந்த ஊரில் வந்து ஜெர்மன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது முக்கியமாக. அதாவது ஃப்ரெஞ்ச் எக்ஸ்சேஞ்ச், ஸ்பானிஷ் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி ஜெர்மன் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னென்னா வந்து பசங்க இங்கே ஸ்கூல் படிக்கிற செகண்டரி ஸ்கூலில் பசங்க படிக்கிறவங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிப்பாங்க. அப்போது அவங்க வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பையன் வந்து ஜெர்மன், அவனுக்கு வந்து இது வந்து அசைன் பண்ணுவான் ஸ்கூலில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மாதிரி. அதனால் ஜெர்மன் அவனுக்கு இருந்தால லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அவன் ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஜெர்மனியில் யாராவது இன்னொரு ஸ்கூலில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஒருத்தவங்களை. ஸோ இங்கேருந்து அவன் ஜெர்மனி போய் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 1 வீக் இருந்து ஸ்டே பண்ணிட்டு வருவான். அதேமாதிரி அவங்களுடைய ஒருத்தருக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி அவங்க இங்கே வருவாங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, அப்புறம் 1 வீக் இங்கே இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ். இது எல்லா கண்ட்ரிலுமே இப்போ இருக்குது. ஈவன் இந்தியாவிலேயே இப்போ நிறைய எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது. வெளிநாட்டுக்கு போயும் கூட பசங்க பண்ணுறாங்க. இங்கே வந்து அது ரொம்ப ஃபேமஸாக எல்லா இடத்துலையுமே நிறைய ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி பண்ணுறாங்க ரெகுலராகவே. ஸோ அதனால் வந்து என் பையன் வந்து நவம்பரில் ஜெர்மனி போயிட்டு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு அவன் வந்தான். ஸோ இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த பார்ட்னர் இந்த பக்கம் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மார்னிங் கூட ஏதாவது லஞ்ச் வேணும் அதை பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம அதுவே ஒரு தனி வீடியோ மாதிரி கண்டென்ட் தான். இப்போ அதுக்குள்ளே போக போகிறதில்ல. பட் அவங்க வரும்போது நம்ம அந்த வீக்கெண்டில் வந்து அவங்களை எங்கேஜாக வேறு எங்கேயாவது ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் சுற்றி காட்டணும். அது இங்கே இருக்கிற பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அப்படி. ஸோ அதனால் போன வாரம் சாட்டர்டே சண்டே வந்து 2 நாளுமே பிஸி. நாங்கள் சில பிளேசஸ் போய் பார்த்துருந்தாலுமே வர்றவங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னால அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் வந்து மற்ற பிளேஸ்லாம் போய் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து என்ன பிளேஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணும்போதே வந்து கொஞ்சம் இந்த பபிள் பிளானட் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் யோசிச்சு பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு லண்டனில். ஆனால் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை. என்ன மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், அது போகலாமா, ஒர்த்தா இல்லையா, எப்படி போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஆன்லைனில் அப்படி தான் போனோம். ஸோ அதோடைய சில கிளிப்பிங்ஸுமே எங்கிட்ட இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட சும்மா ஒரு ஐடியா கொடுக்கலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதையும் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னுமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வரலாம். பட் மொத்தமாக ஒரு 1 ஹவருக்குள்ளே போய் முடிச்சுட்டு வர மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. இல்லை நம்ம வந்து நிறைய ஏஜுக்கு இருக்குது. சின்ன பசங்களை கூப்பிட்டு போனாலும் அந்த பால் பிட்டில் விட்டு அவங்க 1 மணி நேரம் விளையாடிட்டு அதுலேருந்து வெளியே வராமலும் இருக்கலாம். இல்லை பெரிய பசங்களாம் போனால் ஒரு 5 minutes 10 minutes கூட போயிட்டு அவங்க அதுலேருந்து வந்துடலாம். இதெல்லாம் பெருசாக அடல்ட்ஸுமே இறங்கி போகிற மாதிரியான பெரிய பால் பிட்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுற மாதிரி நல்லா நம்ம கண்ணில் மாட்டிட்டு ஃபுல்லாக நம்ம வேற ஒரு உலகத்துக்கு கூட்டின்னு போகிற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 minutes அந்த மாதிரி இருக்குது. ஸோ சில ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இருக்குது. அது மட்டும் நான் கிளிப்பிங்காக இங்கே போட்டிருக்கேன். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பபிள் பிளானட் பார்க்கணும்னா கிக்கவே வந்து நாங்கள் அப்படியே சஃபாரி பார்க்கும் போனோம். ஏன்னா லண்டன் சஃபாரின்றது கொஞ்சம் எப்படியும் லண்டனுக்கு வரவங்க சஃபாரி பார்க் பார்த்தோன்ற மாதிரி இருக்கும்ன்றக்காக அதையும் வந்து ஓரளவுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது பண்ணும்போது நமக்கு இவங்களுக்கு இங்கே லண்டனில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் தான். ஸோ அதுவும் வந்து நல்லா சூப்பரான ஒரு பிளேஸாக தான் இருந்துச்சு. ஸோ இது மெயினாக வந்து
பண்ணலாம். அப்புறம் வந்து பசங்களோட என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கோ கார்ட்டிங் அனுப்பிச்சி விட்டோம் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து அங்கே நல்லா தான் இருக்குது. மற்றபடி நம்ம வந்த வேலையும் பார்ப்போம். கொஞ்சம் நான் வந்து ஸ்ட்ராபெரி இப்போ மெயினாக பார்க்கணும்னு வந்திருக்கேன். ஸ்ட்ராபெரி இது கொஞ்சம் தூரமாக நடக்கணும். இப்போது நடக்கிற எக்ஸசைஸும் இங்கே இருக்குது ஃபார்முக்கு வந்தாவே. ஸோ அந்த பக்கம் போகலாம் வாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதான் ஒரே இடத்துல நல்லா கொச்சன் இருக்குது இப்படியே. ஆனால் வந்து நிறைய இன்னும் முழுசாக வளராமலாம் இருக்குல்ல, பெருசாக வளராமல் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நல்லா ஒன்று வளர்ந்துருக்கு, நல்லா பார்த்து எடுக்கலாம். அதனால் அதான் ஃபார்முக்கு வரும்போது நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதனால் அப்படியே செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நல்லாயிருக்கு. நல்லா நம்ம ஒன்றாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி சாப்பிட்டு. ஏன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நம்ம எடுக்க வேண்டாம், சில இடத்துல ரொம்ப இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது எப்படி இருக்கு நான் செக் பண்ண போகிறேன். இப்போது நல்லா செமையாக இருக்கா. ஏன்னா சீசன் தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கெல்லாம் வந்து நம்ம டெய்லியே ஒரு 4-5 ஸ்ட்ராபெரி சாப்பிடுவோம். இங்கிலீஷ் கண்ட்ரியில் வந்து அது ஒரு ஹேபிட்டே இருக்குது எல்லாருக்குமே. ஸோ சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து டபுள் க்ரீமில் போட்டும் சாப்பிட்லாம். ஸோ வாரத்துக்கு எப்படி 4-5 வடை எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராபெரி ரொம்ப ஃபேமஸான ஒரு பழம் இங்கே. அதனால் அது இங்கே கிடைக்கல, சூப்பராக இருக்குது. ஸோ லண்டன் எக்ஸ்சேஞ்ச் பற்றி சொல்லும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கூல்லேயே வந்து நிறைய இடத்துல நம்ம கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி ஹாரி பாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மியூசியம்ஸ் கூட்டு போனாங்க. லண்டன் ரோட்ஸ் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண விட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஏற்கனவே கிடச்சிது. பட் நம்ம வீக்கெண்ட் ஏதாவது பிளான் பண்ணோன்னா லண்டனுக்கு வராங்க அப்படின்னா மெயினாக வந்து லண்டன் ஐ இல்லையா, லண்டன் ஐ பார்த்தா நமக்கு வந்து இப்போ லண்டன் ஐ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லண்டன் ஐ போய் அது மேலேருந்து எப்படி தேம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி வந்து தேம்ஸ் ரிவர் க்ரூஸ் போனாவே அதை ஃபுல்லாக அந்த மெயின் அட்ராக்ஷன்ஸ்லாம் அவங்களே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுவும் வந்து நல்ல ஒரு ட்ரிப்பாக இருக்கும். ஸோ அந்த ட்ரிப்பும் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இது ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது உங்களுக்கு யாராவது நெக்ஸ்ட் மந்த் பண்ண போகிறாங்க, யாராவது இல்லைன்னா வந்து ஏற்கனவே வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி அவங்க எங்கேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான். ஸோ நம்ம இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நல்லா முதல்ல வரப்போகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு ரெகுலராக சின்ன ஒரு டென்ஷன் இருக்கும், எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதை பண்ணி முடிக்கும் போது ஹாப்பியாக நமக்கும் ஃபீல் ஆகும், அவங்க நல்ல ஒரு மெமரிஸ் எடுத்துன்னு போன மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதெல்லாம் அவங்க ஒரு இயர் 9 இயர் 10 அப்படி படிக்கும்போது சில ஸ்கூலில் இருக்கும். என் பையன் வந்து இயர் 10 இப்போ பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஸ்கூலில் இப்போ தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸ்கூலில் பசங்களுக்கு இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸை சேர்த்து விடுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மெயினாக எனக்கு பழம் பறிக்கிறதும் ஒரு இது ப்ளஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பற்றி இந்த பேசலாம் அப்படின்னு தான். என்னென்ன டாப்பிக்கில் இன்னும் நம்மளுடைய யூகேல வீடியோஸ்லாம் வரலன்னு பார்த்து நான் சில இதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு 2-3 டாப்பிக்லாம் மெயினாகவே எழுதி வச்சிருக்கேன். அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸே அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வெளியே வரும்போது அப்படியே வந்த வேலையும் பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த மாதிரி டாபிக்ஸும் பேசலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போகும்போது என்ன மெயினான நாங்கள் வந்து இப்போது ஹனி வாங்கிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ன் வீக் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதி இருந்துச்சு. ஸ்பெல்லிங் ஹனிக்கு என்ன, ஜெர்மன் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஒரு 4-5 வேர்ட்ஸ் அட்லீஸ்ட் கற்றுக்கலாம். பேரண்ட்ஸும் கூட அவங்களும் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன கற்றுக்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்ட பேசும்போது சிலது வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து ஓரளவுக்கு எந்த ஏரியாவில் இல்லை, நாங்கள் வேறு இடத்துல போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஈஸியாக உட்காந்து கீழே உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக எடுக்கிற மாதிரி இங்கே எவ்வளோ வீட்ஸ்லாம் கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. நல்லா ஈஸியாக இருக்குது. அதனால் இங்கே தான் நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்களே, நம்ம பேசுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பக்கமாக போனது அங்கே நிறைய வீட்ஸ் ஆகிடுத்தாங்க, எடுக்க வரல. அதனால சரியாக இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சாவகாசமாக உட்காந்து நல்லா ரிலாக்ஸ்டாகவே எடுக்கிறோம். இது எப்போவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக நல்லா விஷயங்கள் காட்டுறதா இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய வாட்டி சம்மர் வரல, நிறைய வாட்டி வேறு ஃபார்ம்ஸ் போய் பண்ண வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ நல்லா சூப்பராக நாங்கள் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சில பேர் என்னோட ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் வந்து இன்னும் நம்ம அவ்வளோ ரெகுலராக வீடியோஸ் போட மாட்டேங்கிறோம் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு கோவமும் இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் நடக்குது இல்லையா. ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி நம்ம இப்போ ஒரு ஜாப் சர்ச் பண்ணி புது ஜாப்குள்ளே போய் இப்போ போன மாதம் நான் ஜாப் ஜாயின் பண்ணேன். ஸோ நம்ம அப்புறம் வந்து நான் டிரைவிங் கற்றுக்கிட்டு இப்போ நான் வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஃபோக்கஸ் பண்ண அப்புறம் நியூ ஜாபில் ஜாயின் பண்ணி அந்த பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ்லாம் இப்போ கொஞ்சம் அதில் இருக்குது. பட் அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கெயின் பண்ண வரும். உங்களுக்கு அதையும் புதுசாக வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோஸாக ஃப்ரெஷ்ஷாக போடலான்ட்டு அது செப்பரேட் வீடியோஸாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளே வந்து ஓவராக நம்மளை பண்ணிக்கூடாது. அப்படி தான் நான் எப்பவுமே வந்து வீடியோஸ் நமக்கு எப்போ ரிலாக்ஸாக தோணுதோ அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் எடுத்து போடுறோம். அதனால் அதையும் தாண்டி எப்போ போடுறோமோ அதை மட்டும் பார்க்குற மக்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து தொடர்ந்து எதாவது பண்ணுவோம். புது விஷயங்களும் எது கவர் பண்ணாமல் இருக்கோ அந்த விஷயங்களை நம்ம மெயினாக வந்து நம்ம வீடியோஸில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ். பாய்.